கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 66வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று நமக்கு சொல்லப்படாவிட்டாலும், இந்த பக்தன் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு நல்ல தாசனாய் காணப்படுகிறார். இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 20 வசனம் தான் உண்டு. இந்த 20 வசனங்களையும் நீங்கள் 3 பாகமாக பிரித்து நீங்கள் இதை தியானிக்கலாம். முதல் 7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதக்காரன் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று அறைகூவலை விடுகிறார். அதே போல் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே உற்சாகப்படுத்துகிறார். 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதக்காரனாகிய அவரே தேவனை மகிமைப்படுத்துகிறதை, தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 பகுதியாக இந்த சங்கீதத்தை பிரித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் பகுதியை கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதக்காரனுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஆசையும் விருப்பம் அதுதான். அதனால்தான் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனோடு தேவன் வாசம் பண்ணணும், மனிதனோடு உலாவணும், மனிதனோடு உறவாடணும். இந்த ஒரு வாஞ்சை தான் ஆண்டவருடைய வாஞ்சை. எது தேவனுடைய ஆசையோ, எது தேவனுடைய வாஞ்சையோ, அதை தான் சங்கீதக்காரன் நமக்கு எழுதியும் கொடுத்துள்ளார். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். எசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, எசாயாவின் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கடைசி நாட்களிலே எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் அங்கே தீர்க்க தரிசனமாய் கூறுகிறார். இதே ஏசாயா தீர்க்கன் அதே 11ஆம் அதிகாரத்துல எழுதும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிவிட்டு, அவர் இந்த உலகத்திலே வந்து இரட்சிப்பின் காரியத்தெல்லாம் முடித்த பிறகு தமக்கென்று ஒரு யௌவன ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு, கடைசி நாட்களிலே பூமியிலே சகல ஜாதிகளும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்கள் என்று சொல்லி அவர் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதை அழகாக வெளிப்படுத்தி உள்ளார். எதுக்கு சொல்லுகிறேன்? எல்லா தீர்க்கதரிசிகளுடைய ஆசையும் இதுதான். இன்னைக்கு நம்முடைய ஆசை, நம்முடைய வாஞ்சை, எல்லா ஜனங்களும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசையா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. எல்லா மனிதர்களும் கர்த்தரை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அவங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த இரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் ஆசையுள்ளவராய் வாஞ்சியுள்ளவராய் காணப்படுகிறார். சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் நாளுக்கு நாள் வளரணும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சிப்பின் காரியத்தெல்லாம் முடித்து விட்டார். அவருடைய சுவிசேஷம் இப்பொழுது நானிலம் எங்கும் பரவி கொண்டே இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதினவர் அந்த நாட்களிலேயே பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் தேவனை துதிக்கணும்னு வாஞ்சித்தாரு. அவருடைய வாஞ்சியும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நானா பக்கத்துல பலவிதமான மக்கள், அவர்கள் பல தேசத்தாரா இருக்கலாம், அவர்கள் கர்த்தரை இன்றைக்கு சந்தோஷமாய் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சொல்கிறேன்? இவருடைய வாஞ்சை நிறைவேறினது. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சியம் ஆவணமாக இருக்கணும். நம்ம தேவ சமூகத்துல துதிக்க வாரோம், தேவனை ஆராதிக்க வாரோம். நாம் மட்டும் ஆராதிச்சுட்டு போயிடுறது மட்டும் நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய இனத்தார் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்றுப்புறத்தார் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் காணப்பட வேண்டும். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருப்பதாக. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, 2 வசனத்தை கவனிங்க. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இங்கே பக்தன் எல்லா ஜாதிகளையும் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நாம் கொண்டாட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அந்த நாமத்துலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு காணப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் தைரியமாக பிரசங்கித்தார்கள். ஏன்னா இயேசுவின் நாமம், அந்த நாமத்துல என்ன இருக்குன்னா ரட்சிப்பு இருக்கு. இயேசுவின் நாமத்தை எந்த மனிதன் விசுவாசித்து, எந்த மனிதன் இயேசுவிடம் ஓடி வந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரின்னு கேட்கிறானோ, உடனே அந்த நாமம் அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. அதனால்தான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருடைய துதியின் மகிமையை நம்ம கொண்டாடணும். தேவ பிள்ளைகளை, நம்ம தேவன் ரட்சித்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். பூமி இருக்கிற சகல ஜனங்களும் இப்படிதான் தேவனை துதிக்கணும் என்று சொல்லி அவர் சங்கீதக்காரன் விரும்புகிறார். ஆண்டவருடைய மகத்துவமான செயல்கள், அவருடைய பயங்கரமான காரியங்கள், இது எல்லாம் நினைத்து தேவனை துதிக்கணும். சத்துருக்கள் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு நாள் வந்து விழுவார்கள். சாத்தான் ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது பிசாசின் தலையை என்ன செஞ்சிட்டாரா? நசுக்கி போட்டாரா. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பிசாசு ஆண்டவருடைய காலின் கீழே மிதிப்பட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பாக்கியம் கொடுத்திருக்காருன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அப்போ சத்ருவுக்கு ஒரு நாளும் ஜெயம் கிடையாது. சத்ருவின் மேல ஜெயத்தை என் தேவன் எடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நம் நன்றி சொல்லணும். எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்னா, ஜெயம் எடுத்த தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதே போல இங்க பாருங்க, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். அப்ப பூமியில் இருக்க ஜனங்கள் யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப உருவாகி கொண்டே இருக்கு. சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் பரவுது. இப்போ சுவிசேஷத்தை கீழ்ப்படியலைன்னா ஒரு நாள் கட்டாயம் இயேசுவுக்கு முன்பாக என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு அறிக்கை செஞ்சே ஆகணும். எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். அது ஒரு நாள் வரும். ஆனா சந்தோஷமா தேவனை துதிக்கிறதுக்கும் கட்டாயப்படுத்தி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல? சந்தோஷமா துதிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆமென். இப்படி நடக்கும் என்று சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகள் அது மகத்துவமானவைகள், அதிசயமானவைகள், பயங்கரமானவைகள். அதுக்காக நீங்களும் நானும் நன்றி சொல்லணும். அது அந்த கிரியைகள் என்ன பாருங்க. 6ஆம் வசனம் சொல்றாரு, கடலை உயர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். உதாரணமாக சொல்றார், கடலை உலர்ந்த தரையாக என்ன செஞ்சிட்டாரா ஆண்டவர் மாத்தினார். அவருடைய மகத்துவமான செயல் இது, பயங்கரமான ஒரு செயல் இது. யாருக்காக இதை நடப்பித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நடப்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானானுக்கு வழிநடத்தி வந்தார். அந்த வழிநடத்தி செல்லும் பொழுது நடுவில் அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய தடையாயிருந்தது. சிவந்த சமுத்திரம் முன்னாடி நின்றுட்டு இருக்கு.
தேவ ஜனங்களால் முன்னாடி போக முடியல. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேயின் மூலமாக தேவன் அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க வைத்து அப்படியே தரையா மாத்தி அந்த வெட்டாந்தரையில கடக்க பண்ணினார். எவ்வளவு பெரிய அற்புத செயல் கவனிங்க. இதை நீங்கள் யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதே போல ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினார்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இதற்கு பிறகு நீங்க பாப்பீங்கன்னா யோசுவாவின் நாட்களிலே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். இப்போ வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்க நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்க மீண்டும் ஒரு தடை வருது. யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் அதை கடக்க முடியல. அந்த நேரத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஜனங்களுக்கு அறிவுரை கொடுத்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்தார்? அந்த நதியை கடக்க வைத்தார். ஆசாரியர்கள் பெட்டியை பிடித்துக் கொண்டு அவர்கள் முன்னாடி செல்லும் பொழுது அந்த யோர்தான் பிரவாகித்து ஓடின யோர்தான் இரண்டாக பிளந்தது. பிளந்த அந்த நதியில தரை உண்டாகி அந்த தரை வழியாய் ஜனங்கள் அந்த அக்கறைக்கு வந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராய் கடந்து சென்றார்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்? இது ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள். அன்றைக்கு சிவந்த சமுத்திரம், அன்றைக்கு யோர்தான் நதி, இதெல்லாம் இரண்டாக பிளக்க வைத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யற அற்புதமான செயல்களுக்காக நன்றி செலுத்துவோம். 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கு அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக சேலா என்று சொல்லி எழுதுகிறார். அடுத்தபடியாக ஏன் ஜாதிகளை தேவனை துதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவர் அரசாட்சி செய்கிறவராயிருக்கிறார். உலகம் பொல்லாங்கன் கையில இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் அதற்கு மேல தம்முடைய அதிகாரத்தை செலுத்துகிறவராயிருக்கிறார். இதே சங்கீதத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. பூமி அனைத்தின் மேலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்காரு? மகத்துவமான ராஜாவா இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். இன்னும் தானியேல்ல வாசித்தீங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இயேசு இந்த உலகத்துல வந்த நாட்கள்ல கூட பிசாசு என்ன தெரியுமா சொன்னா? அவர் மனுஷனா இருந்ததுனால இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னான். இயேசுவிடமே சொல்றான். இயேசு அந்த நேரத்துல ஒரு பதிலும் சொல்ல, இல்லன்னு சொல்ல, உன்கிட்ட தான் இருக்கு, நீ திருடி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் சொல்ல. ஆனா இயேசு சிலுவையில மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீசர்ல பார்த்து சொன்னாரு, மத்தேயு அதனுடைய 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அதாவது சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. உயிர் தந்த இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆளுகை செய்கிற தேவன். இங்க நீங்க பாக்குறீங்க, வசனம் சொல்ற அவர் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல என்னவா இருக்கு? நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் துரோகிகளை பார்த்து சொல்லுகிறவரா இருக்கு. நீங்க உங்களை உயர்த்தாதீங்க, ஏன்னா உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சோ இது பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. அடுத்தபடியாக பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை கவனித்தீங்கன்னா, இங்க ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்கிறார். ஜனங்களே என்று சொல்லுகிறார். ஜனங்கள் என்று சொல்லும்போது அது உலகத்தின் முழு மக்களையும் அல்ல. பக்தன் யூதனாய் இருப்பதனால உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களை குறித்து அவர் பேசுகிறார். சொல்ற, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை
கேட்க பண்ணுங்கள். தேவ பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்ன செய்யணும்? எப்பவுமே துதிக்கணும், எப்பவுமே தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அது மட்டுமல்ல, அந்த துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்க பண்ணணும். நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துவதை, நீங்கள் தேவனுக்கு துதி செலுத்துவதை ஜனங்கள் காணணும். நம்முடைய வாழ்க்கை அந்தவனமான சாட்சியா நிக்குது இல்ல? துதிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் தேவனுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. தங்களுடைய செயல்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்காங்க. அதனால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீங்க யாருங்க? உலகத்துக்கு உப்பு. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். மனிதர் உங்கள் செய்கைகளை கண்டு, நற்கிரியைகளை கண்டு தேவனை, பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் துதிக்கிறதுனா ஏதோ வாயிலிருந்து துதிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்தணும் நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்கள் என்று. இங்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்களே தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரிக்கிறது மாத்திரமல்ல, அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை என்ன செய்யணும்? பாதிக்கணும். நல்ல விதத்துல அவங்களை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வந்துடணும். அவர்களை தேவனை துதிப்பதற்கு நேராய் கொண்டு வந்துடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அடுத்து சொல்றாரு, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்க பாருங்க. நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விட்டாரா? இல்ல, நம்மளை நிலைநிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய ஆத்மாவை உயிரோட பாதுகாத்த. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறது இல்ல? வெளியில போறோம், பல ஆபத்துகள் நம்மை தேடி வருது. ஆனா ஆபத்துகள் மத்தியில கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. தேவன் நமக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இதற்காக நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடவில்லை, நம்முடைய ஆத்மாவை அவர் உயிரோட காக்கிற தேவன். அதே போல 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல சொல்ற, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆண்டவர் நம்மளை பரீட்சை பார்க்கிறவர். அதாவது நீங்க நினைச்சிடக்கூடாது, உபத்திரவப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் ஒரு மனிதனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரே அல்ல, நம்மளை பரீட்சிக்கிறார். எதுக்காக பரீட்சிக்கிறார்? நாம் விசுவாசத்தில் இன்னும் தேறினவர்களாய் மாறுவதற்காக. தேவன் நம்மை சோதித்தா நமக்கு நல்லதுதான், நமக்கு நன்மைதான். ஆகவே இந்த சோதனை பரீட்சையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மை டெஸ்ட் பண்றார். ஆமென். சோ வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். நீங்க ஆண்டவருடைய புடமிடுதல்ல வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் ஜொலிப்பீங்க. நம்ம விசுவாசத்தை எப்படி ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுவாராம்? ஒரு பொண்ணோட ஒப்பிடப்பட்டிருக்கு விசுவாசம். இந்த பொண்ணு எப்படி ஆகும்? அந்த கோல்ட நீங்க கோல்டா மாறணும்னா அது முதல்ல எங்க போகணும்? அந்த தீக்குள்ள போகணும். அந்த கோல்ட மண்ணுல இருந்து எடுக்கும்போது மண்ணோட ஒட்டிட்டு இருக்கும். அந்த மண்ணோட ஒட்டிட்டு இருக்கும்போது கோல்டுக்கு ஒரு பிரகாசம் இல்ல, அந்த மகிமை இல்ல. அந்த மகிமை அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது எங்க இருந்து எடுக்கப்படணும்? மண்ணில இருந்து எடுக்கப்பட்டு அது எங்க போகணும்? தீக்குள்ள போகணும். அந்த தீ ஃபர்னஸ்குள்ள, அந்த ஃபர்னஸ்குள்ள போட்டு அப்படியே உருக்குவாங்க. உருக்கும் போது அதுல இருக்க அழுக்குகள்லாம் வெளியில வரும். வெளியில வந்த பிறகுதான் அதுல இருக்க மண்ணு அழுக்கு எல்லாம் வெளியே வந்தோடனே அதுக்கு பிறகுதான் உள்ள என்ன வெளியில வருது? கோல்டு வெளியே வருது இல்ல? அப்பதான் அதை ஆபரணமாக மற்ற விதமாக அங்க தயாரிக்கிறாங்க. அது பிரயோஜனம் உள்ளதாக, மற்றவர்களுக்கு அது முன்பாக ஒரு பெரிய கனம் பெற்றதாய் மாறுகிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அதே போலதான். அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, நம்முடைய விசுவாசம் எதோட ஒப்பிட்டு பேசுகிறார்னா பொன்னோட ஒப்பிட்டு பேசுகிறார். நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சிப்பார். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நம்புறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் பிரிய வைக்கிறோம், இதை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார், பரீட்சித்தார். அந்த பரீட்சையில ஆபிரகாம் வெற்றி பெற்றார். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, தேவன் நம்ம சோதிச்சா நமக்கு உயர்வு, தேவன் நம்மை சோதித்தா நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா! இன்னைக்கு தேவன் நம்மை சோதிக்கிறதை, புடமிடுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதோட நிக்கல பாருங்க. 11ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லி, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்,
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சில நேரங்களில் தேவன் நம்மள கண்ணீரின் பாதையில நடத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும் இல்ல. அந்த கண்ணீரின் பாதையில போகும்போது ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சில டைம் புலம்புவோம். சங்கீதக்காரனும் அத எழுதாம இல்லை பாருங்க, என்ன சொல்றாரு, எங்களை வலையில என்ன செஞ்சிட்டீரு, அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகளின் மேல் என்ன செஞ்சிட்டீரு, வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். அப்ப மனுஷரை எங்க தலையின் மேல் ஏறி போக பண்ணி அப்படின்னு என்ன அர்த்தம், மனுஷன் இவன் தலை மேல ஏறி போகிறான்னு அர்த்தம். இவனை எத்தனை எத்தனை உபத்திரவப்படுத்தினா, பாடுகளுக்குள்ள உட்படுத்தினா என்பதை பார்க்க முடியும். இந்த உலகத்துல அநேக மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் அவமானமா பேசுவாங்க, நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, நம்மளை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தணும்னு நினைப்பாங்க. இப்படி அநேகர் இருக்கிறார்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நடந்திருக்கு. அவர் சொல்ல, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்ப தீக்குள்ளேயும் போனாரு, தண்ணீருக்குள்ளேயும் போனாரு. தீ பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் காட்டுது. தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள்ல, பரீட்சைகளை காட்டுகிறது. இதுக்குள்ள நீங்க போனீங்க, இதுக்குள்ள போனீங்க. தண்ணீர், தீ எல்லாம் ஒரே மீதமான சூழ்நிலைகள். பாடுகள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. வசனத்துக்காக நிக்கிறீங்கன்னா பாடு வருதான் செய்யும், பாடு வராம இருக்காது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்க ஜீவிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நீதி செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, நியாயம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, நிச்சயம் தண்ணீரை கடக்க வேண்டியது வரும், அக்னியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும், அந்த நேரத்துல தேவன்கிட்ட முறுமுறுக்க கூடாது, மாறாக தேவனை துதிக்க பழகணும். சியோனுக்கு போகிறவர்கள் அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்வார்கள். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில தீய கடக்குறீங்களா, நீங்க அக்னிக்குள்ள போறீங்களா, நீங்க தண்ணீருக்குள்ள கடந்து போறீங்களா, அந்த நேரத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்போ தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். தாவீது இப்படிதான், அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார். நடந்த பொழுது கூட அவரால் சொல்ல முடிந்தது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஏன் தெரியுமா, கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக வைத்துக் கொண்டு, கர்த்தரை எப்படி தெரியுமா பாக்குறாரு, நீர் எப்படிப்பட்ட மேய்ப்பர், எனக்கு நல்ல மேய்ப்பர், நீர் என்ன ஒரு நாளும் என்ன தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் பொல்லாப்பு செய்ய மாட்டீங்க என்ற நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதனால்தான் தாவீதால அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கூட கர்த்தரை துதிக்க முடிந்தது, கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடிந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடிந்தது. ஆகவேதான் அவருடைய அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் தேவனோடு நெருங்குகிற அனுபவமாய் மாறிடுச்சு. அதனால சொன்ன, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரண பள்ளத்தாக்குல தான் இருக்கேன், இருள் அப்படியே கவ்வி கொள்ளுது, மரணம் என்ன பிடிக்க நினைக்குது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. ஆனா கூட ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர், மரணத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். இன்னைக்கு நம்ம தாவீதை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்துல வரோம். ஏன் தெரியுமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வெற்றி முழக்கமிட்டு உயிரோடு எழுந்தவர் இயேசு என்றைக்கும் என்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம இன்னும் தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே நீங்க நல்ல மேய்ப்பர், ஆண்டவரே இயேசுவே நீங்க எனக்கு பிரதான மேய்ப்பர், இயேசுவே நீங்க எனக்கு பெரிய மேய்ப்பர். நான் எந்த சூழ்நிலை போனாலும், தண்ணீருக்குள்ள நடந்தாலும், அக்னியின் ஊடே நடந்தாலும் என் கூட நீங்க இருக்கீங்க, என் கூட இருக்கீங்க என்று சொல்லி ஸ்தோத்திரிக்க முடியும், துதிக்க முடியும். இப்படி ஸ்தோத்திரிச்சு பாருங்க, சங்கீதக்காரனுடைய அனுபவம் எப்படி மாறிச்சு தெரியுமா, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய் விட்டீர். ஆண்டவர் அந்த தண்ணீருக்குள்ள போற டைம்ல நம்ம கிட்ட தூரமா இருக்கிற மாதிரி தெரியும். அக்னியின் கூட நடக்கும்போது ஏதோ ஆண்டவர் நம்ம விட்டு பிரிந்து போய்விட்டார் என்றார் போல ஒரு தோற்றம் நமக்கு வரும். ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் அந்த நேரத்திலே நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம விட்டு தூரம் போல.
அவரை நீங்க சரியா பிடிச்சிட்டு சரியா தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் எந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவார் தெரியுமா? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவார். நெருக்கத்திலிருந்து நம்ம விசாலத்துல கொண்டு வருவார். துக்கத்திலிருந்து தேவன் சந்தோஷத்துல கொண்டு வருவார். கண்ணீரிலிருந்து களிப்புல கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அவர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தேவனமா இருக்கிறார். இப்படி சொல்லிட்ட பிறகு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஜனங்களுக்கு இப்படி சொல்லி அவர்களை தேவனை மகிமைப்படுத்த சொல்லி, தேவனுக்கு நன்றி செலுத்த சொல்லி அவங்களோட நிக்கல. இப்ப நம்ம என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, ஜாதிகளுக்கு சொன்னாரு எல்லாரும் தேவனை துதிக்கணும். அடுத்த சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்கணும்னு சொல்றாரு. இப்ப மூன்றாவது யார உற்சாகப்படுத்துறாரு? இப்போ தன்னையே உற்சாகப்படுத்திக்கிற. நீ தேவனை துதி. தாவீதுட்ட ஒரு நல்ல அனுபவம் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாவீது தன்னுக்கே சொல்ல, என் ஆத்துமாவே, என் ஜீவனே, நீ ஆண்டவரை துதி. இன்னைக்கு நம்ம மற்றவங்களை துதிக்க வைக்கிறது முக்கியமான விஷயம் தான். மற்றவங்களை துதிக்க வைக்கணும். ஆனா நீங்க துதிக்காம இருக்கிறது, அது மற்றவர்களை துதிக்க வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்ம தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். அதான் சங்கீதக்காரன் இப்ப முடிக்கும் போது எப்படி போறாரு தெரியுமா? ஜாதிகளை துதிக்க சொல்றாரு, தேவ ஜனங்களை துதிக்க சொல்றாரு, அடுத்தது தன்னையே தேவனை துதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 13 வசனம். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நின புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். இப்போ ஆண்டவர் சமூகத்துல சங்கீதக்காரன் என்ன செய்யறாருன்னா, துதிப்பேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்துல வருகிறவராய் காணப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையில இக்கட்டு வராம இல்லை. இவருடைய வாழ்க்கையில இக்கட்டு வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆனா அந்த போராட்டத்தின் நேரத்துல பொறுத்துரையோடு ஜெபித்தார். ஆண்டவரே, நீ எனக்கு இந்த காரியத்தை செய்வீர்னா உங்களுடைய ஆலயத்துல வந்து நான் என் பொருத்தனைகளை செலுத்தி துதிப்பேன்னு சொன்னாரு. தேவனம்மாய் என்ன செய்யறாரு தெரியுமா? இப்போ அந்த இக்கட்டு நேரத்துல அவர் தேவ சமூகத்துல செய்த பொருத்தனைகளை, வாயினால் சொன்ன பொருத்தனைகளை இப்ப என்ன செய்யறாரு? தேவனுடைய சமூகத்துல வந்து, தேவனுடைய பலிபீடத்துல வந்து அதை அடைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் சொல்றாரு, சர்வாங்க தகன பலிகளோட உங்களுடைய ஆலயத்துக்கு நான் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலியை செலுத்துவேன். கொழுமையானவைகளை ஆண்டவருக்கு நான் செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் எப்படி கொழுமையானவைகளை செலுத்துவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துகிறவராய், அதை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறாய். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல வருகிறோம். நீங்க எப்படி தேவனை துதிக்கணும்? சர்வ அங்க தகன பலி. ஆமென், அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட பலி? உங்க உள்ளின் துரியங்கள் யாவும் தேவனை துதிக்கணும். தேவ சமூகத்துல வந்துட்டு ஏதோ ஸ்தோத்திரிக்கணும், ஏதோ நன்றி சொல்லணும் கூடாது. சங்கீதக்காரன் போல சொல்லணும், ஆண்டவரே நான் முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, முழுமையா நான் சமர்ப்பிக்கிறேன். துதியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களையே முற்றிலுமா தேவ சமூகத்துல சமர்ப்பிக்கிறது தான். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல வந்தா மற்ற எல்லா காரியத்திலையும் விட்டுறணும். நம்மள முழுமையா தேவனுக்கு அர்ப்பணிக்க தெரியணும். சர்வாங்க தகன பலியில நல்ல கவனிங்க. இந்த தகன பலி என்று சொன்னாலே அது முழுமையா சுட்டரிக்கப்படணும். ஆமென். நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே உயர்ந்து நிக்கணும், நீ ஒருவரே மகிமைப்படணும் என் வாழ்க்கையின் மூலமாக என்று சொல்லி தேவ சமூகத்துல அந்தனமாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். இதைதான் சங்கீதக்காரன் விரும்புறாரு. அவர் அப்படிதான் தேவனை துதிக்கிறார். இப்படி துதிச்சுட்டு அவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுங்க. சாட்சி பகர்றாரு பாருங்க. இப்ப தேவனுக்கு துதிய செலுத்துறாரு, தேவனுக்கு பலி செலுத்துறாரு, எல்லாம் கரெக்ட். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு? தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை என்கிட்ட வாங்க, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்த நன்மைகளை உங்களுக்கு என்ன செய்வேன்? விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லி சாட்சி பகருகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்கிற பிள்ளைகளாக, ஷேர் பண்ற பிள்ளைகளா இருக்கும். ஏன் தெரியுமா?
நீங்க எந்த அளவுக்கு நீங்க தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களோ அதை வைத்துதான் நீங்கள் தேவனுக்குள் வளருகிற ஒரு ஜீவியம் இருக்கிறது, கனி தரும் ஜீவியம் இருக்கிறது. ஆண்டவரை இன்னும் நீங்க அறியணும்னு விரும்புனீங்கன்னா, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெறணும்னு விரும்புனீங்கன்னா, நிச்சயம் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்கள். நீங்க எவ்வளவு அதிகமாக தேவன் செய்த நன்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு சொல்வீங்களோ அத்தனை அதிகமாய் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்த அறிவை பெற்றுக் கொள்வீர்கள். இது ஒரு ரகசியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும்னா நிச்சயம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் பகரணும், அவளுக்கு சொல்லணும். நீங்க அதை சொல்லி பாருங்க, தேவன் மேலும் மேலும் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்த நன்மைகளை நான் உங்களுக்கு விவரித்து சொல்வேன், நீங்க எல்லாரும் வாங்க என்று சொல்லிட்டு சொல்றாரு. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி பகர்றாரு பாருங்க. இவர் வாழ்க்கையில தேவன் நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்த பதில் கொடுக்கும்போது ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன், ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப சொல்றாரு, என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டார். அப்போ அவர் சொல்றாரு, என்னை பரிசுத்தப்படுத்தினவர் யார்? என் தேவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தனக்கு தேவன் செய்த நன்மைகளை பறைச்சாற்றுகிறார். இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அதிசயம் என்ன தெரியுமா? பாவியான என்னை இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தினது தான் இருக்கிறதுலயே பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை உங்களால சாட்சியா சொல்ல முடியுதா? இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என் அக்கிரமத்தை மன்னித்தார், தம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்தார். உங்களால சொல்ல முடியுதா? பாருங்க எவ்வளவு அழகா பறைச்சாற்றுறா. சொல்றேன், தேவனுக்கு பயந்தவர்களே வாங்க, தேவன் எனக்கு செய்த நன்மைகளை உங்களுக்கு சொல்லுவேன். என்ன நன்மையை பற்றி பேசுறாரு? என் பாவத்தை என் ஆண்டவர் மன்னித்தார், என் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார். ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவர் தூரமா இல்லப்பா, என் கூடயே இருக்காரு. அப்படின்னா உண்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். உண்மையுள்ள இருதயத்தோடு எந்த மனிதன் தேவனை தேடுகிறானோ அவனை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருபவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளேன். சங்கீதக்காரன் ரொம்ப தைரியமா சொல்றாரு, நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை ஜெபித்தேன், உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல வந்தேன், என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னை புறம்பே தள்ளவில்லை, என் கூட இருந்தார் சொல்லிட்டு இன்னும் அடுத்தது சொல்றாரு, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. தள்ளாம நான் என்ன கேட்டேனோ என்ன செஞ்சிட்டாரு? அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த நிறைவேற்றி கொடுத்ததுக்கு ஒரு காரியத்தை அவரு இங்க அறிக்கை எடுக்கிறத கவனிங்க. நான் ஏதோ நல்லவன், அதனால நான் ஜெபித்ததுனால ஆண்டவர் பதில் கொடுத்தரல, அவருடைய கிருபையினாலே என்னோட இடைப்பட்டார். அதான் சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல நீங்க உண்மையான உள்ளத்தோட வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறார். அந்த கிருபை என் ஜெபத்தை கேட்க வச்சு, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுடைய கிருபையை அவர் மேன்மைப்படுத்துகிறார். தான் ஜெபித்த ஜெபத்தை காட்டிலும் ஆண்டவருடைய கிருபையை மேன்மைப்படுத்துகிறார். இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் தேவனை நாம் மேன்மைப்படுத்த போகிறோம். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு தேவனை தேடும்படியான இருதயத்தை கொடுத்தார், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய கிருபை, இதெல்லாம் அவருடைய கிருபை என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம்.